ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆப்வியஸ்லி எல்லா வீட்லேயும் ஸ்வீட் செய்வாங்க. முறுக்கு, அதிரசம் எல்லாமே செய்வாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இன்னைக்கு வந்து முறுக்கு, அதிரசம், குலோப் ஜாம்லாம் செய்கிறாங்க. ஸோ அதை தான் நான் இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு வேற என்ன, அதுக்கப்புறம் கேட்பீங்க என்ன பின்னாடி இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நானே இந்த வெளிச்சத்தில் தான் நினைச்சுன்னு இருக்கேன். பின்னாடி ஃபுல்லாக இருட்டுனா நைட்டு 11 மணி. நைட்டு 11 மணிக்கு நின்று இங்கே பேசினேன் வச்சேன். உங்களுக்கு காட்டுறேன். இப்படிதான் 11 மணி இருட்டு. அதெல்லாம் உட்காந்து நின்று பேசின்னு இருக்கேன் கைஸ் நான். ஓகே கைஸ், இன்னைக்கு இதுதான் வீடியோ பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, குலோப் ஜாம் மாவு. நான் ஃபஸ்ட்டு குலோப் ஜாம் தான் செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் வீட்லேயும் செய்கிற மாதிரி மாவு வாங்கி செய்ய போகிறோம், அவ்வளோதான். இதுல இருக்கு, சிம்பிள். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், இது என்ன மாவுன்றது தான் எனக்கு டவுட்டே. அரிசி மாவும் இல்லை, இது என்ன மாவு? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் இருக்கு. சரி, ஓகே. இது எப்படி பசிடுது? தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா பசிடுது. தண்ணி எதுவுமே எடுத்துட்டு வந்து உட்கார பழக்கம் இல்லை உங்களுக்கு, சுத்தமா இல்லை. நம்ம குலோப் ஜாம் செய்யறோம். செகண்ட் என்ன செய்யறோம்னு சொல்றேன். எனக்கு தெரியாது, நான் கீழே வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது செய்யற நேரத்துல பாகு அங்க ரெடி ஆயிட்டு இருக்கும். எங்க அம்மா செய்யறாங்க பாகு. நைட்டு இது எத்தனை மணி தெரியுமா கைஸ் உங்களுக்கு? 12 மணி. 12 மணி. என்னது இது? என்ன மாவு? ஏதோ ஒரு மாவு கைஸ், எனக்கு தெரியல. நல்லா சாஃப்டா பிசைஞ்சிப்போம். நம்ம பிசைஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்தது 1 டம்ளர் சர்க்கரைக்கு 2 கிளாஸ் தண்ணியா? நோட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன நாங்க போய் வீட்டுக்கு இப்ப நம்ம இது உருண்டை பாகு ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா எனக்கு ஸ்வீட் அவ்வளவா பிடிக்காது, ஆனா குலோப் ஜாம், பாதுஷா, அல்வா மூணு ரொம்ப பிடிக்கும். ஜிலேபி எப்பயாவது. இதுதான் அந்த 4 ஸ்வீட்டும் சாப்பிடுவேன், 2 ஸ்வீட்டும் சாப்பிடுவேன். உங்களுக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாங்க, இது உருண்டை பிடிக்கலாமா? இப்படி கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இப்படி கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இப்படி ஒண்ணும் அந்த வெடிப்பே இல்லாம நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சம் கஷ்டம்தான், பட்
கப்பில் நெய் தடவிட்டு நம்ம அப்படி உருட்டோம். உருட்டு 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 வைப்போம். ஒரு பிளேட் அப்படி இதுலயே போட்டா உருட்டி இதுலயே போட்டா நெய் நெய் சேர்த்து லைட்டா நல்லா இந்த கைக்கு பாடுற மாதிரி அதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு ஈஸி நினைச்சேன். ஆனா ரொம்ப கஷ்டம் போல. உருட்டிட்டேன் கைஸ். ஒரு வெடிப்பு இல்லாம உருட்டி இருக்கேனா. அப்படியே நம்ம இதுல எடுத்துப்போம். இது பேரு ஜீரா. இந்த ஜீரோ பண்ணி வச்சிட்டோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இது ஒண்ணா இப்படி பண்ணணும் கைஸ். கைஸ் குலோப் ஜாம் ரெடி. இது ஒரு நாள் ஃபுல்லா ஊறும். அப்பதான் செம்ம டேஸ்டா இருக்கும். குலோப் ஜாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு டிஃபிகல்ட்டான மிஷின் இறங்கும். அதுதான் முறுக்கு. இது புளியறது கஷ்டம் இருக்கு. நிஜமாவே கஷ்டம் வந்து என் முறுக்கு பாருங்க. எனக்கு இந்த முறுக்கு ஒழுங்கா வந்தது. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. முறுக்கு அழகா இருக்குல்ல. இப்படி எனக்கு வரல கைஸ். முறுக்கு கைஸ். கைஸ் இப்ப மணி என்ன தெரியுமா? 1 கைஸ். 1 கைஸ் முறுக்கு வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம எடுத்துடணும். இந்த ஸ்டேஜ் வந்தோன்னு எடுத்துறாங்க. பச்சை முச்சான இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஏன்னா இங்கிருந்து லைட் இப்படி அடிக்குதா, அதனால ஒரு லைட் இதுவாகும். நிறைய இருக்கு. ஃபுல்லா இருக்கு. இது என்ன தெரியுமா? அதிரசம் மாவு. எனக்கு தெரியாது இப்பெல்லாம் அதிரசம் மாவு இருக்கும். விற்கிது இதுலயே அதிரசம். ரொம்ப கெட்டியா இருக்குது. நல்லா இருக்கு. உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க கைஸ். அதிரசம் மாவை லைட்டா நல்லெண்ணெய் தொட்டு இந்த ஸ்டேஜ்ல இவ்வளோண்டு எடுத்துக்கோங்க கைஸ். நல்லா உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆயில் அந்த ஷீட்ல வந்து வச்சு டேமேஜ் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. திரும்பி செய்யணும். பல்லன்னு சரி. அது சொல்லடி கைஸ். அழகா வந்துருச்சு கைஸ். அம்மா இது புரி நான் பண்ணது வேர்க்குது. அதோட சொல்லடி எல்லாம் முடிஞ்சிச்சு. இது அதிரசம் அழகா வந்துருக்கு. சூப்பரா இருக்கு அதிரசம். இது முறுக்கு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. குலோப் ஜாம்
அதுவும் சூப்பராக வந்திருக்கு. நல்லா இருக்கு கைஸ், சூப்பராக இருக்கு. நம்ம எப்படியோ பண்ணிட்டோம் பலகாரம்லாம். ஹாப்பி தீபாவளி காய்ஸ், எல்லாரும் சேஃபா வந்து பட்டாசு வெடிங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி காய்ஸ். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடியுது. நீங்கள் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை கைஸ்.